ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல வானத்தை இருந்துட்டு ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பாண்டியை பார்த்த உடனே பாண்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதா? உன் முகமே சரியில்லை. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்ன என்னை விட சந்தோஷமா நீ தான் இருப்பேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நீ என்னடனா இவ்வளோ டல்லாக இருக்க. ஏன் எங்கள் வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றது உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் வேற என்னத்த நீ யோசிச்சுட்ருக்க, உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வனத்தி வந்து கேட்கவும், இல்லை அண்ணனுக்கே இப்போ தான் பொண்ணு செட் ஆச்சு, இன்னும் கல்யாணமே நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே நான் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்லை, பொண்ணு தான் பார்த்தாச்சு இல்லை, அவங்க பஷ்யம் அவங்க கற்றுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. எங்கள் வீட்டில் சொன்னதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்க வந்து மனசை மாறத்துக்குள்ளே தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு அப்படின்ற மாதிரி நம்ம வானத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அண்ணனுக்கே அப்படி கல்யாணம் பண்ணால் அவங்க ரூமில் இருந்துப்பாங்க, இங்கே இருக்கிறதே 2 ரூம் தான், நாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உங்கள் அன்னைக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ரூமு, இருக்கிறதுலே அந்த ரூம் தான் ரொம்ப நல்ல ரூம்னு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவங்களே அந்த ரூமை ஹாஸ்டல் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அண்ணனை கூட சேர்த்துக்கிட்டாலையும் பரவாயில்ல, உங்கள் அண்ணனே வெளியே தான் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் எதுக்காக வெளியே படுக்கணும்? அவங்க மட்டும் ஏன் அந்த ரூமை எடுத்துக்கணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ரூமை எடுத்துக்கலாம், அவங்கள எங்கேயாவது போய் ஹாஸ்டலில் சேர சொல்லு. அப்படி முடியாதுன்னு சொல்கிறியா, நம்ம 2 பேரும் தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தனி கொடுத்தனமா? நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இங்கே தான் போய் செட்டில் ஆகிறேன் நான் சொல்கிறேன், பக்கத்து தெருவில் ஏதாவது ஒரு வாடகை வீட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை மொத்தமாக உன் குடும்பத்துக்கிட்டே இருந்து நான் பிரிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த உரிமையும் இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கவும், நீ பேசுகிறது ரொம்ப ராங்காக இருக்குது வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் நான் ராங்காக பேசிக்கிட்டேன்னா, பாண்டி நீ தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட என் நிலைமையை எடுத்து சொன்னால் கூட அவங்களே என் நிலைமையை புரிஞ்சுப்பாங்க, ஆனால் நீ என்னடனா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, அப்போனா நான் உனக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் நான் சொல்லலை, இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம் தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லவும், இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் யார் யார் எங்கே இருக்கணும்னு அப்புறமா நம்ம முடிவு எடுத்துக்கலாம், நீ எதுக்காக இப்போ போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிற, வேணாவா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த வீட்டில் போய் சொல்லணும்னு நினைக்காத, அதுக்கப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போய் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு அங்கே வந்து எதையும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு சரி நான் உங்களை கூப்பிடுது வாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடேசன் வந்து பாட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோழனும் பல்லவனும் மொபைல் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோலாம் எப்படா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொங்கல் ஆரம்பித்தாங்கல்ல அப்போருந்தே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டி இருந்துட்டு வானதி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட ரொம்ப நாள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் யாரும் வந்து இருந்தது இல்லைப்பா, சாப்பிட்டு கூட போனது கிடையாது, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்டாங்க, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நிலா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதும் எல்லா விதத்துலேயும் சரிதான் நிலா, நீ வந்ததுக்கு அப்புறமா தான்ப்பா இந்த குடும்பமாகவே மாறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன நீங்களும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, எல்லாமே நீ வந்ததுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் வராரு. நடேசன் இருந்துட்டு ஆமாம்மா நீ சொல்கிறதும் எல்லா விதத்துலேயும் சரிதான், நீலாம் வந்ததுக்கப்புறமா தான் இது எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின பொங்கலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டி வானதி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல்ல, அவங்க வீட்டில் மனசு மரத்துக்குள்ளே வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாம், நாளைக்கே ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, அதனால் நாளைக்கே நம்ம போய் பொண்ணு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.
அதுக்கு அடுத்ததா, "பாண்டி உன்னதான்டா, ஏன்டா நீ அமைதியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருடா, அந்த பொண்ணு அது எவ்வளோ வாயாடிட்டுருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா, ஒண்ணா இருக்கிற மொத்த பேரையும் பிரிச்சு விட்டுரும். அதனால நான் சொல்றத கேளுடா. இந்த தடவையாவது என் பேச்ச கேளு. அவள நீ கல்யாணமே பண்ணிக்காத." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வாழ்க்கையிலே இப்பதான் நீங்க உருப்படியா ஒரு வேலைய பார்த்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிலா இருந்துட்டு, "வாய மூடிட்டு சும்மா இருங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இங்க பாருங்க அங்கிள், எல்லாருமே என்ன மாரியே இருக்க முடியுமா?" அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. நீயும் வாயாடி தான். ஆனா, குடும்பத்த சேர்த்து வைக்கிற வாயாடி. ஆனா, அவ குடும்பத்த பிரிச்சு வைக்கிற வாயாடி. வாய அது வல்லமான்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டி இருந்துட்டு, "அண்ணே, இப்ப கல்யாணத்துக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல அண்ணே. அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க மனசு மாறத்துக்குள்ள நம்ம போய் பேசணும்டா. அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமா வந்து எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமா வந்து சொல்லிட்டு போச்சு. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலா இருந்துட்டு பாண்டியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவரு நினப்பே சரியில்ல போல இருக்கு அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிலா வந்து ராகவ் வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. நிலா கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு போகிறாங்க. "என்ன நிலா, நான் உங்ககிட்ட என்னத்தை தப்பாக பேசிட்டேன்? எதுக்காக என்ன அப்படி பிடிச்சி திட்டினீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் எதுவும் தப்பாக கூட மெசேஜ் பண்ணலையே. அப்படியே நான் பண்ணியிருந்தாலையும் ராகவ் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் படித்தவங்க இப்படி அங்கே நடந்துப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ராகவ், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன இங்கே மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஃபோனில் என்னெல்லாம் மெசேஜ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இங்கே கொஞ்சம் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை எடுத்து காட்டுறாங்க. நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. சோழன் கிட்ட தானே நான் மொபைலை கொடுத்துட்டு போனேன், அவன் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "சாரி ராகவ், நான் உங்களுடைய பாஸுங்க. நான் உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவீங்க. நீங்கள் பண்ணதுனால நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. இதே போட்ட மண்டையில் ஊறிக்கிட்டே இருந்தது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா இருந்துட்டு, "நிலா என்னாச்சு? ராகவ் திட்டுறது இது வரைக்கும் கேட்டுச்சு. இந்த வர வர ராகவோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த கம்பெனியில் வேலை செய்யவே ரொம்ப பயமாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கும் அப்படி தான் இருக்குது. எங்கேயாச்சும் விட்டால் போயிடலாம் போல இருக்குது. ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்காதே. ஆனால் ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொன்னீங்களே, அங்கே கேட்டு பார்க்குறீங்களா? ஆனால் அங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே. நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லையே. நான் வேற எங்கேயாவது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நிலா." அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு சோழன் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு மெக்கானிக் ஷெட்டில் வந்து பாண்டி இருந்துட்டு ஒரே யோசனையிலே இருக்காங்க. அவங்க லைட்டை கழட்டிட்டு மாற்ற சொன்னாங்க. "நீங்கள் என்னடனா லைட்டை டைட் வச்சிட்ருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எல்லாம் எனக்கு தெரியும், போய் வேலையை பாருடா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி வராங்க. கண்ணன் இருந்துட்டு, "என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஏன் தெரியுதா என்ன?" "அதெல்லாம் நல்லாவே தெரியுது. அதனால தான் என்ன விஷயம்னு கேட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "எங்கள் வீட்டில் பாண்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க." "உங்கள் வீட்லையா? 2 நாளைக்கு முன்னே தான் அன்றைக்கி உங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ சத்தம் போட்டுட்டு போனா. ஆனால் இப்போ என்னடனா உங்கள் வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்களா? எப்படி? எல்லாம் பாண்டியோட வேலை தான். அன்றைக்கி என்ன வீட்டில் பொறுப்பாக கொண்டு வந்து விட்டுட்டு போனோம் இல்லை, அதில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதில் பத்தாததுக்கு எங்கள் மாமா வேற பாண்டியை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக சொன்னாரா, அதில் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இன்னைக்கு சாயந்தரமே இவங்க எல்லாரும் என்னை பொண்ணு பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.